வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது. சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மீன ராசிக்கு போக போகிறாருங்க. அப்போ இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு? உங்கள் ராசி மேலே தான் சனி இருந்தார். ராசி மேலே சனி இருந்தால் நோய் நொடியை கொடுத்துருவார், இல்லைன்னா பொருளாதார கஷ்டத்தை கொடுத்துருவார். வாகன சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்க மாட்டார். வாகனங்கள்னால நிறைய இடைஞ்சலை கொடுத்துருவார். ஆக ஜென்மச்சனி அப்படிங்கிறது நம்மளை படுத்தி எடுத்து விட்டுரும். ஆனால் அந்த ஜென்மச்சனி இப்போ விலக போகுது. ஜென்மச்சனி விலகுனாலே நமக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் தீரும். நல்லதொரு வாழ்க்கையும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அடுத்து இப்போ வர்றது உங்களுக்கு பாதச்சனி. பாதச்சனின்னா காலில் மட்டும் ஏதாவது தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு இந்த கால் வலி வரலாம், அந்த தொந்தரவு மட்டும் இருக்கும். நடக்கிறதுல மட்டும் ஏதாவது ஒரு சிலருக்கு தொந்தரவு இருக்கும், வேற தொந்தரவுகள் எதுவும் வராது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த 2வது இடத்துல சூரியன் இருக்காரு பாருங்க, அது அற்புதமான யோகங்க. 2வது இடத்துல சூரியன் இருந்தால் நல்ல காசு பணம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள்லாம் வரும். அரசாங்க உதவிகள், உதவி தொகைகள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. ஒரு சிலருக்கு 2ல் சூரியன் வந்தால் அந்த கண்ணில் மட்டும் பிரச்சனை வரும், வேற பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி சுக்கிரன் வேற உங்களுக்கு 2வது ராசியில தான் இருக்காரு. 2வது ராசியில சுக்கிரன் இருந்தாலும் காசு பணம் நல்லா வரும், வரவேண்டிய பாக்கியம் எல்லாம் நல்லா வரும். கேட்குற இடத்துல எங்கே போய் கேட்டாலும், கடன் கேட்டாலும் கிடைக்கும், நம்ம கொடுத்த பணத்தை கேட்டாலும் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி காசு பணம் வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சி கூட காசு பணம் வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கு. அதே மாதிரி கடன் காட்சிகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகமும் இப்போ இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி மார்ச் 27க்கு அப்புறம் ஒரு சிலருக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் அது இருக்கு. ஸோ விற்கணுமோ வாங்கணுமோ 2 விஷயத்துல எது வேணாலும் நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியங்களை சுக்கிரன் செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு. அதோட உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. 5வது இடத்துல தானே குரு இருக்காரு. 5வது இடத்துல இருந்தால் புத்திரஸ்தானத்துல தான் குரு இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். செல்வ சுகம் இல்லாதவங்களுக்கு செல்வ சுகத்தை கொடுப்பார். அதே மாதிரி குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால 7.5 சனி இருந்தா கூட மிகப்பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறது இனி இருக்காது. அதாவது 7.5 சனியில உங்களுக்கு இனி 2.5 வருஷம் இருக்கு, சரிங்களா? 5 வருட காலம்தான் முடிஞ்சிருக்கு. அப்போ குருவனுடைய பார்வை இருக்கிற போது மீதி 2.5 வருட காலம் 7.5 சனி இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அது போக கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த 7ல் கேது இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அது ஒரு சிலர் திருமணம் பண்ண விடாது, ஒரு சிலரை தேவையில்லாமல் இந்த லவ் பண்ணுற மாதிரியான விஷயத்தில் தூண்டி விட்டுரும். அதனால ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வந்துடும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அதனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து ராசி மேலேயே செவ்வாய் இருக்கு பாருங்க. ராசி மேலே செவ்வாய் இருந்தால் டென்ஷன் தான், டென்ஷன் அப்படிதான். எவ்வளோ நாளைக்கு அந்த டென்ஷன் இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதாவது டென்ஷன்னா என்ன, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடந்துடும். அந்த காரியங்கள் நடந்து நம்மளை கோவப்படுத்தி விட்டுரும், யார் கூட சண்டை போடணும் போலயே இருக்கும். ஒரு சிலர்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும், போலீஸ் ஸ்டேஷன் கூட வரைக்கும் கூட போயிடுவோம் ஒரு சிலர்லாம். ஒரு சிலருக்கு என்னடா இப்படி நடந்துருச்சுன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவோம், சரியாக தூங்க முடியாது. கூட பிறந்தவங்கனால மன உளைச்சல் ஏதாவது நமக்கு வந்துடும், அல்லது சொத்து பத்துக்கள்னால மன உளைச்சல் வந்துடும். ஒரு சிலருக்கு சொத்து பத்து வாங்கணுங்கிற எண்ணமும் வரும், வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த கோபதாபம், அந்த டென்ஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 1 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விலகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. செவ்வாய் ராசி மேலே இருந்தாலும் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் எல்லாம் கூடிடும். அதனால ப்ரெஷர் மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா கவனமாக பார்த்துக்கணும். ராசி மேலேயே புதன் இருக்காரு, மறுபடி படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் சிலருக்கு, கல்வி கற்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அதனால கல்வி சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு. அதோட ஏற்கனவே ரொம்ப நாள் படித்து முடிச்சிருந்தாலும் மறுபடியும் இப்போ படிக்கணுங்கிற எண்ணங்கள் கூட வரும். அதனால பிள்ளைகளினுடைய கல்வி அல்லது நம்மளுடைய கல்வி பற்றி அக்கறை இந்த மாதத்தில் அதிகமாக உருவாகும். அதே மாதிரி அலைச்சல் திருச்சல் நிறைய இருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். நிம்மதிங்கிறதே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும், உடம்புலாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அடிக்கடி லீவ் போடுவோம். நம்ம சொந்தமாக தொழில் செஞ்சுருந்தா கூட அடிக்கடி தொழிலில் கவனிக்க முடியாமல் கொஞ்சம் லீவ் போடுற மாதிரியான சூழ்நிலைகள் மட்டும் வரும். சொந்த பந்தத்தில் ஏதாவது பகைகள் இருந்தால் அந்த பகைகளை தீர்க்கணும்னு நினைப்போம். தீர்க்கணும்னு முயற்சி பண்ணால் தாராளமாக தீர்க்கலாம், அதில் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு
பெரிய பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ராசி மேலே ராகு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு தொடர்பான பிரச்சனை, வைத்த வலி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்குடைய ஒரு வாய்ப்பு ஒரு சில கும்பராசிக்காரவங்களுக்கு மட்டும் இருக்கும். இது டெம்பரவரியான பலன் தான், இது வந்து நீண்ட காலத்துக்குடைய பலன்கள் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வரும், வந்துச்சுன்னா நம்ம லைட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக போயிடும், ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எல்லாம் வராது. ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு நல்லா தான் இருக்குது, மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ பொருளாதாரம் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. வாழ்த்துக்கள் நண்பர்கள்.